ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஐஒய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 2 கலரில் ஃப்ளோரசன் ஷீட் எடுத்து கட் பண்ணி மடிச்சுக்கலாம். அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதை ஒட்டுறதுக்காக க்ளூ, சீடுக்காக நான் கடுகு எடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எல்லோ கலர் ஃப்ளோரசன் ஷீட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்டாக கட் பண்ண ஷீட்டை எடுத்து இப்போது ரைட்டில் ஒரு மடிப்பு, அதே மாதிரி லெஃப்டில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூரியகாந்தியோட இதழ் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட்டில் ஒரு மடிப்பு, லெஃப்டில் ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதழ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூரியகாந்தி இதழ்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ளவர் மேக் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துப்போம். இதுதான் நம்மளுக்கு பேஸாக வச்சு நம்ம ஃப்ளவர் ஒட்ட போகிறோம். ஃப்ளவரோட இதழ்கள் ரவுண்டாக ஒட்டுறதுக்காக நம்ம ஒரு வளையலில் வட்டம் போட்டு எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு பார்க்க ஈவனாக தெரியும். பெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இப்போ ஃப்ளவர்ஸை ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி மடித்து வச்ச இந்த எல்லோ கலர் ஷீட்டை பெவிஸ்டிக் யூஸ் பண்ணி கம் பண்ணிக்கலாம். மடித்து இருக்கிற பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி பின்னாடி பக்கம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி எல்லா இதழ்களையும் ஒட்டிக்கலாம். இப்போ எல்லா இதழ்களையும் ஒட்டி முடிச்சிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ சீடுக்காக பெவிஸ்டிக் யூஸ் பண்ணி கடுகை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெம் அண்ட் லீஃப்காக நம்ம க்ரீன் கலர் ஃப்ளோரசன் ஷீட் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஸ்டெம்மாகவும் லீஃபாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெவிஸ்டிக் யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அழகான சன்ஃப்ளவர் ரெடி. இதை கட் பண்ணி நோட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.